ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி அவங்க புடவையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி ஃபோட்டோ எடுக்கும்போது கால் ஸ்லிப் ஆகிட்டு அந்த மலை மேலே இருந்து கீழே விழுந்துருவாங்க. பாரதி ஓகேவா ஆதி அப்படின்னு வந்துட்டு தலையை நிமிந்து பார்க்கும்போது ஆதி அங்கே இல்லாததை பார்த்துட்டு எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிப்பாங்க. ஆதி ஆதின்னு வந்து கத்தி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆதி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா அவங்க ரோடில் வருவாங்க. எல்லாரும் வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. பாரதி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்டு அவங்க வந்துட்டு என்னம்மா இந்த இடத்துல இருந்து விழுந்தாங்க, இது வரைக்கும் உயிர் பொழைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே பாரதி பற்றினா செம்மையாக அழுவாங்க. அப்போ அந்த ரோஸ் வித்துட்டு இருந்த தம்பி வந்துட்டு எனக்கா ஆச்சு அப்படின்னு வந்து விசாரிப்பான். அப்போ பாரதியும் பார்த்தீங்கன்னா அண்ணா கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த பையன் அக்கா நான் தான் உங்ககிட்ட அந்த இடத்துக்கு போக வேண்டாம் சொன்னல, அங்கே விழுந்தவங்க இது வரைக்கும் திரும்பி வந்ததே கிடையாது, என்னக்கா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அழாதீங்க, கண்டிப்பாக அண்ணா வந்துருவாரு அப்படின்னு வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. சுற்றி எல்லாரும் பாரதி நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. அழுது பாரதி பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கமாயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் தமிழ் வந்து வீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க பால். அப்போ சோஃபாவில் பார்த்தீங்கன்னா அவங்க கால் இடிச்சுப்பாங்க. வலிக்குதுன்னு அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ராணி வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது அக்கா காலில் இடிச்சுக்கிட்டாங்க, ரொம்ப வலிக்குதுக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு என்னம்மா ஆச்சு தமிழ், ரொம்ப வலிக்குதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமா பாட்டி அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா ராணிக்கிட்டே நீ கொண்டு வந்துட்டு கொஞ்சம் மருந்து போட்டு விடுமா அப்படின்வாங்க. ராணியும் சரிங்கம்மான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா அங்கேருந்து போகும்போது தமிழை பார்த்துட்டே போயிட்டு அவங்க அப்படியே கதவுல போய் தலையை அடிச்சுப்பாங்க. அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு என்னக்கா பார்த்து போக மாட்டியா வயசான காலத்துலன்னு அறிவு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா வந்துட்டு சரியாக கவனிக்கல அப்படின்வாங்க. ராணி தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. உடனே ஸ்வேதா வந்துட்டு என்னத்தை நடக்கிறது எதுவுமே சரியா இல்லையே, தமிழுக்கு வேற காலில் அடிபட்டிருக்கு, ரத்தம் வந்திருக்கு, நீங்கள் வேற தலையில் போய் இடிச்சிருக்கீங்க, 2 பேரும் வேற ஊருக்கு அனிமூன் போயிருக்காங்க, என்னமோ நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படலை அப்படின்வாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே இருக்காது ஸ்வேதா, ராணி நீ ஆதிக்கு கால் பண்ண அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ராணியும் கால் பண்ணிவிட்டு நாட் ரீச்சபிள் வருது அப்படின்னாங்க. சரி பாரதிக்கு கால் பண்ண அப்படின்வாங்க. அவங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு வந்துட்டு ராணி சொல்லுவாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு என்னத்தை இந்த மாதிரி இருக்குது, ஃபோன் வேறு நாட் ரீச்சபிள் வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு போன இடத்துல அவங்களுக்கு சிக்னல் கிடைக்காம இருக்கும் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போனதுக்கப்புறம் தமிழ் வந்து ஸ்வேதா அக்கா பேசுனதுக்கப்புறமா பாட்டியோட முகமே மாறி போயிடுச்சு, என்ன எதுனா பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ராணி வந்துட்டு சில பேர் அந்த மாதிரி தான் பேசுவாங்க, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக்குவாங்க, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாதுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ சாரதா பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட போய் வேண்டிப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது, நல்லபடியாக வீடு வந்துடணும்னு. தமிழும் பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கிட்டே அப்படியே வேண்டிப்பாங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும், யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பாரதி கண் முழிச்சிருவாங்க. அப்போ அந்த சின்ன பையன் வந்துட்டு போலீஸ் வராங்கக்கா அப்படின்வாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா வந்து பாரதி கிட்ட என்னம்மா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு தெரியாதா, போர்டு தான் வச்சுருக்குமே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட பாரதி போர்டு இருந்ததை நாங்கள் கவனிக்கவே இல்லைங்க, அதுவும் இல்லாமல் போர்டு அங்கே இருந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட போலீஸ் வந்துட்டு ஆமாம் வரவங்க போகிறவங்க எல்லாம் போர்டை தூக்கி போட்டுருவாங்க, நீங்கள் படித்து தானே இருக்கீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதா, அதுவும் அவர் எங்கே விழுந்தாருன்னு கூட தெரியலையே அப்படின்வாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு அவர் இந்த இடத்துல தான் விழுந்தாரு, அவருக்கு எதுவுமே இருக்காது, தயவு செஞ்சு அவரை தேடி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுங்களேன் அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உன்னை திட்டுறதுக்கு கூட எனக்கு மனசு வரலம்மா, சரி எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள் அப்படின்வாங்க. சென்னைன்னு சொன்னதுக்கப்புறம் சரி நீ என்ன பண்ணுற, உன்னோட வீட்டுக்கு கால் பண்ணிவிட்டு யாருன்னா வர சொல்லு, என்ன சப்போர்ட்டுக்கு யாருன்னா கூட இருக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கும்போது சரி அவரோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாரதியும் பார்த்தீங்கன்னா ஆதியோட ஃபோட்டோவை கொடுப்பாங்க. ரெஸ்கியூ டீம் வரட்டும், அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், அதுக்கப்புறம் என்ன எதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது 3 பேர் அங்கே வருவாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்துட்டு என்ன சார் ஆள் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து என்னையா வந்த உடனே இப்படி பேசுகிற, கால் தடுமாறி அவர் கீழே விழுந்திருக்காரா, என்ன ஏதுன்றதை நீங்கள் தான் போய் செக் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ டைம் எடுக்கும், இதுதான் அவரோட ஃபோட்டோ அப்படின்னு ஆதியோட ஃபோட்டோ காமிப்பாங்க. அதை பார்த்து அவங்களும் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அறிவுக்கு கால் பண்ணிவிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்ட அறிவு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஸ்வேதாவும் பார்வதி அங்கே போயிட்டு என்னாச்சு இன்னும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அறிவு வந்துட்டு நம்மளே பிளான் பண்ணி அவங்கள போட்டு தள்ளணும்னு பார்த்தோம், ஆனால் கடவுளாக அவங்க 2 பேரையுமே வந்து தண்டிச்சிட்டாரு அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஸ்வேதா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு என்னப்பா சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க. அப்போ இனி அந்த பாரதி இங்கே வரமாட்டா அப்படி தானே அப்படின்னு வந்து கேட்கும்போது உடனே அறிவு வந்துட்டு பாரதி அவளுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஆதி தான் கீழே விழுந்துட்டானா, கண்டிப்பாக அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு வேற சொன்னாங்க, அப்படியே உயிர் பிழைச்சாலும் அவனை போட்டு தள்ளுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு என்னப்பா சொல்கிறீங்க மாமாவா அப்படின்னு வந்து கவலைப்படும்போது அப்போ அறிவு வந்துட்டு அவள்
ராசி இல்லாதவன் நம்ம எவ்வளோ சொன்னோம் கேட்கல. அதுவும் அவளை ஃபோட்டோ எடுக்கும்போது தான் அந்த ஆதி கீழே விழுந்துட்டானா, இதெல்லாம் அவனுக்கு தேவையா? நம்ம இவ்வளோ சொன்னோம். அந்த பாரதி இப்போ அங்கே எங்கேன்னு அழுதுட்டு அலைஞ்சிட்டு இருக்காளாம். இதெல்லாம் அவளுக்கு தேவை தான். அவள் கண்டிப்பாக பட வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா அழ ஆரம்பிக்கும் போது அப்போ அறிவு வந்துட்டு, இங்கே பாரு ஸ்வேதா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆதி உன்னை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறதே கிடையாது. நீ தான் அவனை நினச்சிட்டு இருக்க. இனி இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் வரப்போகுது. அதை நீ எப்படி கட்டி ஆளணுன்றத பாரு. இந்த ராஜ்யத்தையே நீ கட்டி ஆள போகிற. அதை விட்டுட்டு அவங்கள பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்காத அப்படின்வாங்க. அதை கேட்டு ஸ்வேதா வந்துட்டு, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்ட் தான்ப்பா. அந்த பாரதிக்கு தேவை தான். அவள் என்னை எதிர்த்து எந்த மாதிரிலாம் பேசியிருக்கா தெரியுமா? அவள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறத நான் என் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பார்வதி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அறி வந்துட்டு, நீ இப்படி தான் பயந்துட்டு இருப்பா, போ காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்கியூ டீம் 3 பேருமே வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ரவுடி வந்துட்டு, நீங்கள் 2 பேர் போங்க அப்படின்னு ஒருத்தரை மட்டும் நிறுத்திட்டு, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்வாங்க. அதை கேட்டு அவர் வந்துட்டு, நீ யார் என்னன்னே தெரியாது, இந்த ஊர்லேயே நான் உன்னை பார்த்ததில்ல, உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா பைப்புலாம் பணத்தை எடுத்து அந்த ஆள்கிட்ட காட்டுவாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு, என்னப்பா பொழப்பில் வந்து கை வைக்க பார்க்குற, நாங்கள் பாட்டுன்னு பணத்தை எடுத்து கொடுத்தோமா, அவங்க கொடுக்குற ஏதோ கொஞ்சம் காசை வாங்கினோமா, நிம்மதியாக வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். உன்னை மாதிரி வந்துட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட ரவுடி வந்துட்டு, இங்கே பார், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த ஆள் உயிரோடு இருந்தால் நீ அப்படியே விட்டுடு. அந்த ஆள் மேலே வரும்போது உயிரோடு வரவே கூடாது, பணமாக தான் வரணும். இது வந்து அட்வான்ஸ் தான், இன்னும் நிறைய பணம் கூட கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு அவர் வந்துட்டு, பணத்தை காட்டி ஆசை காட்டலான்னு நினைக்காத, எனக்கு பணமே வேண்டாம், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பாரதி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆதி பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே விழுந்து மயக்கமாயி அப்படியே படுத்துட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.